தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, பள்ளி மாணவிகளுக்கு எதிரான தொடர் பாலியல் குற்றங்கள் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என அண்ணாமலை கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் இணைகிறார். ஹரீஷ், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், புதுக்கோட்டை மாவட்டம் அரசு பள்ளியில் மாணவிகள் 7 பேருக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர். பள்ளியில் மாணவ மாணவியர் பாதுகாப்பு உறுதி செய்ய ஆலோசனை குழுக்கள் அமைப்பதாக சொல்லி 3 ஆண்டு கடந்துவிட்டன. எந்த பள்ளியிலும் இந்த குழுக்கள் செயல்பாட்டில் இல்லை என்பதை தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாவதாக காட்டியிருக்கிறது. குழந்தைகள் பாதுகாப்புக்காக தேசிய அவசர உதவியில் அழைத்தால் மட்டுமேதான் தற்போது நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. பள்ளி செல்லும் நமது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புதான் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்துவிட்டது. இதனைத் தொடர்ந்துதான் குற்றவாளிகளுக்கு பிறருக்கும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் அழைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பள்ளி செல்லும் நமது பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாததால் தான் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் பாதுகாப்பு உறுதி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையால் இனியும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடர்ந்து தகுதியை அறிந்துவிட்டார். தார்மீக உரிமையே இல்லை. உடனடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்பது முதலமைச்சர் உடனடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களை பிறகு குழந்தை நலனின் அக்கறை கொண்ட வேறு ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இவ்வாறு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கார். மோகன், விவரங்களுக்கு நன்றி ஹரீஷ்.